குட் டச் பேட் டச் என வாயால் சொல்லிக் கொடுக்கும் போதே கையை வைத்துக்கொண்டு சும்மா இருக்க முடியாமல் அத்துமீறி சிக்கியிருக்கும் மனநல ஆலோசகர்தான் இவர். நாகை மாவட்டம் நாகூரில் அன்னை சத்யா குழந்தைகள் காப்பகம் செயல்பட்டு வருகிறது. அரசு நடத்தி வரும் இந்த காப்பகத்தில் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. காப்பகத்தில் தங்கி படிக்கும் சிறுமிகள் சிலர் திடீரென மாயமாவதும் பின்னர் சில நாட்கள் கழித்து மீண்டும் திரும்பி வருவதும் தொடர்கதையாகி வந்திருக்கிறது. அது குறித்து விசாரணை நடத்தும் போது விடுதி சூழலை ஏற்றுக்கொள்ள முடியாமல் சிறுமிகள் வெளியேறுவது தெரிய வந்த நிலையில் சிறுமிகளுக்கு ஆலோசனை வழங்க முடிவு செய்யப்பட்டது. 1 வருட ஒப்பந்தம் என சைக்காலஜி படித்த 3 பேர் காப்பகத்திற்கு மனநல ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்டனர். அப்படி மாணவிகளுக்கு ஆலோசனை கொடுக்க வந்த சத்யபிரகாஷ் என்பவர்தான் தற்போது பாலியல் புகாரில் சிக்கியிருக்கிறார். சிறுமிகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதே இரட்டை அர்த்த வார்த்தைகளை பயன்படுத்தும் சத்யபிரகாஷ் தவறான எண்ணத்திலேயே அணுகுவதை வழக்கமாகவே கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. மற்ற இடங்களில் பாலியல் அத்துமீறல் நிகழ்ந்தால் எப்படி எதிர்கொள்வது என சொல்லிக் கொடுப்பதாக கூறி சத்யபிரகாஷே அத்துமீறியதாக சொல்லப்படுகிறது. அதோடு குட் டச் பேட் டச் என சொல்லிக் கொடுக்கும் போதே அந்த மனநல ஆலோசகர் சத்யபிரகாஷ் சிறுமிகளை தகாத இடங்களில் தொட்டு சொல்லிக் கொடுத்து கீழ்த்தரமாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. மனநல ஆலோசகரின் மட்டமான எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்ட மாணவிகள் காப்பக கண்காணிப்பாளரிடம் நடந்த விஷயத்தை சொல்ல உடனடியாக சமூக நலத்துறைக்கு புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து போலீசார் கவனத்திற்கும் சென்று மனநல ஆலோசகர் சத்யபிரகாஷை போக்சோ சட்டத்தில் கைது செய்துள்ளது காவல்துறை. தற்போது வரைக்கும் 5 குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை என்ற தகவல் தெரிய வந்துள்ள நிலையில் விடுதியில் தங்கியிருக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் பாலியல் தொல்லை நிகழ்ந்ததா என குழந்தைகள் நலத்துறை அலுவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். நம்ம அன்னை சத்யா குழந்தைகள் இல்லத்துல ஆற்றுப்படுத்தினரா 2 ஆண்கள் இருந்திருந்தாங்க. அந்த ஆண் ஆற்றுப்படுத்தினர் கேட்ட கேள்வி அந்த குழந்தைகளுக்கு அசௌகரியமா இருந்த மாதிரியோ அவர் பார்க்கிற பார்வை எங்களுக்கு சரியா இல்லை அப்படின்ற மாதிரியோ ஒரு 5 குழந்தைகள் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. அவர் மேல உடனே நடவடிக்கை எடுத்திருக்கோம். அவர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு. பெண்கள் காப்பகத்தில் உள்ள சிறுமிகளுக்கு ஆண் மனநல ஆலோசகரை நியமித்ததே பாலியல் அத்துமீறல் என்ற விபரீதத்திற்கு வழிவகுத்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.